தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் மராத்தி, பெங்கால் என்று எல்லா மாநில மொழிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. தெலுங்கு படம் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பயங்கர காமெடியா இருக்கும். பாத்துருக்கீங்களா? அதாவது நீங்க ஒரமா நின்னு ஃபைட்ட வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடு கை சுந்தரா சுளுக்கே. 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நம்ம காமெடியா சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அதாவது ஒரு மரத்தோட கட்டைய புடுங்கி, அப்படியே ஒரு மரம் இருக்கும், சரன்னு துள்ளி ஹீரோ அதுல ஒரு கட்டைய ஒடிச்சு அடிச்சாருன்னா அது தமிழ் படம். ஒரு மரத்தையே வேரோட புடுங்கி அடிச்சாருன்னா அது தெலுங்கு படம்பாங்க. காற்றோட பவர காட்றா காட்றா காட்டு. என்ன உங்க கழுதைகளை செத்து விட்டா? ஓ, குரலி வித்தையா? வந்து பால் பாட்டில் எடுத்துக்கமா. அப்படிலாம் அடிக்க முடியுமாயா? தெலுங்கு படத்துல அப்படிலாம் அடிப்பாங்க. அதெல்லாம் நம்புவாங்க. நீ அங்க கொண்டாடுவாங்க மக்கள். வீரனோட பொண்டாட்டி என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. 2 காதல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அவங்க பண்ற காமெடிக்கெல்லாம் ஒரு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்படி 2 பார்வையில ஒரு ரயில் நிப்பாட்டுவார் ஒருத்தர். அப்படியே அவர் முன்னாடி போக ரயில் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகும். நல்லா அரண்டேன், டேய் ரயில் எப்படிடா பின்னாடி போகும், என்னடா ஒரு அக்கப்பொருக்கிற அளவுடியாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜெய் சென்னகேசவா, ஜெய் சென்னகேசவா. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. என்னடா நான் யோசிப்பேன், என்ன இவ்வளவு காமெடியா இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்ப படம் தான் அவ்வளவு காமெடினா அரசியல். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. இப்ப படம் தான் அவ்வளவு காமெடினா அரசியல். ஆந்திர அரசியல் அதை விட காமெடியா இருக்கு. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. குறிப்பா நம்முடைய பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆனதுல இருந்து ஆந்திர அரசியல் காமெடியோட நிப்பாட்டிக்கணும், டிராஜடியா மாறிடக்கூடாது. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் சீண்டி இருக்கிறார். தெலுங்கு ஆனா நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே ஆளானது இந்த தமிழ்நாடு தான். இது நம்மளோட நாட்டுக்கான பிரச்சனை. அவன் தமிழன் அடிச்சான், இப்போ நம்மள எவ்வளவோ அடிச்சான், தாங்கணும். ஈன தமிழர்கள் அடிச்சான், மீனவர்கள் அடிச்சான், இன்னும் எவ்வளவுதான் அடிப்பேன் எங்களை. இதுக்கு மேல நாங்க பொறுக்க மாட்டோம். இனிமேல் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படிதான் நாங்க இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களே, தாய்மொழி
எங்கள் உயிரை விட நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒன்று. தமிழன் மரியாதையும் கொடுப்பான், கொஞ்சம் திமிரும் அதிகம் தான் அவனுக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். தமிழன் நின்று நில்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா, அது ஒண்ணுதான் இப்ப தேவை நமக்கு. தாய்க்கு மேலாக, தாய்க்கு நிகராக கூட இல்ல, தாய்க்கும் மேலாக தாய்மொழியை நேசிப்பவர்கள். நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். அல்ல, கொஞ்சம் நீங்க தேவையில்லாம தமிழ்நாட்டினுடைய தமிழ் இன உணர்வோடு, தமிழ் மொழி உணர்வோடு இந்த சீண்டி பார்க்கிற வேலையை தயவு செய்து கைவிடுங்கள் என்று சொல்லிட்டு. அது என்னடா சொன்ன அவன்? டேய், என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்ட வெளியில முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். என்ன பேசினார் பவன் கல்யாண், ஏன் இன்னைக்கு அவ்வளவு கோபம் நமக்கு அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிடு வா, போய் புடா. சார் அடிக்கிறீங்க இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி, ஓகே, விடு. அவர் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. துணை முதலமைச்சர் ஆனதுல இருந்து அவர் பண்ற காமெடிஸ் இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோடு விளையாடக்கூடிய விதத்துல ஒரு வேலையை பண்ணாரு. என்ன பண்ணாரு? லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு. டேய், என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற. ஐயோ, பவர் கட்ல கடைக்கார பார்சல் மாத்தி கட்டிட்டானே. பாஸ், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னடா திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி தான் கொடுக்குறாங்க. நீதிமன்றமே சொல்லிச்சு, இந்த மாதிரி விளையாட எல்லாம் பண்ணாதீங்க, மக்களுடைய நம்பிக்கையோடு விளையாடாதீர்கள், லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணேன்னு போராட்டத்தை ஆரம்பிச்சார். திருட்டு ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீங்களா யாருடா? How do I tell you? அப்புறம் நான் நடந்தே திருப்பதிக்கு போனேன்னா போனாரு. அதெல்லாம் அவருடைய பிரச்சனை, அவரு மாநிலம், அவருடைய இவன் விட்டுங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம் தான். ஹிந்தி எதிர்ப்புக்காக, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக உயிரையே கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக தமிழ்நாடு பல பேர் தியாகம் பண்ணிருக்கு இல்லையா? நாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு பவன் கல்யாண், என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. புத்திசாலி இல்ல, மகா புத்திசாலி, கெட்டிக்காரு. ஹிந்தி படத்தை டப் செய்து வரும் பணம் தேவை, ஹிந்தி தேவை இல்லையா? அரேவா, அடடே, ஆச்சரியகுறி. இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. யார் சார் இப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? அதுக்குன்னு ஏதாவது 6 பேர் கொண்ட குழுக்களை வச்சிருக்கீங்களா? அவங்க டிஸ்ட்ரிக்டாவே இரு. சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூவ்மெண்ட்ட பாருங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க மாட்டில் இருந்து வரும் பாலை அருந்துகிறீர்கள், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடுகிறீர்கள், ஏன் மாட்டிறைச்சியை மட்டும் சாப்பிடக்கூடாது? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. ஏன் மாட்டுக்கறி கொழுப்பு கலக்கப்பட்டதுன்னு ஐயோ ஐயோன்னு குதிச்சீங்க அப்படின்னு நாங்க கேட்டா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏதாவது இதை பத்தின ஏதாவது புரிதல் இருக்குதா? என்ன புரிதல் இருக்கு சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? இது கூட தெரியாத மடையன் அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் மராத்தி, பெங்கால் என்று எல்லா மாநில மொழிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. வெறும் தமிழ்நாட்டுக்கான சண்டை இல்ல இது. அந்தந்த மாநில மொழிகள் காக்கப்பட வேண்டும், அந்தந்த மாநில மொழிகள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை இது. நீங்க பாஜகவிற்கு விலை போன காரணத்தினால எல்லாரையும் விலை போகணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா தெரியும், ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாமா வேலை பாக்குறது, உன் சுயநலத்துக்கோசரம் யாரை வேணா பலி கொடுக்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எதனா பண்ண நான் வருவேன். வந்தோன்னா ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன். வட இந்தியாவிலிருந்து எவ்வளவு வேறம் பாருங்க. வட இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை, ஹிந்தி மட்டும் தேவையாயோ? அதே தான் எனக்கு திருப்பி கேட்கிறோம். இத பாருங்க, தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான், நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது. எங்கள்கிட்ட வேலைக்கு வர்றவன் எங்கள் தாய்மொழியை படிக்கணுமா? நான் அவன் வேலை வாங்குறதுக்காக அவன் தாய்மொழியை படிக்கணுமா? டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா
பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.